இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏசி மோட்டாரின் வேகத்தை துல்லியமாக கட்டுப்படுத்துவதோடு அதிகப்படியான மின்சாரத்தையும் நம்மால் எப்படி சேமிக்க முடிகிறது? தொழிற்சாலைகளுக்கு வரும் மின்சாரம் 50 ஹெர்ட்ஸ் என்ற நிலையான ஃப்ரீக்வன்சியில்தான் வரும். இதனால் மோட்டார்களை ஒரே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே இயக்க முடியும். இந்த வரைபடம் இடதுபுறத்தில் ஒரு பழைய முறையை காட்டுகிறது. டைரக்ட் ஆன்லைன் அல்லது DOL ஸ்டார்டர் பயன்படுத்தும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நிலையான 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை நேரடியாக மோட்டாருக்கு செல்லும்போது ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் ஸ்பைக் உருவாகிறது. இந்த அதீத இன்ரஷ் கரண்ட் மோட்டாரின் ஷாஃப்டில் மிக கடுமையான மெக்கானிக்கல் அழுத்தத்தை உருவாக்குகிறது. அதிகப்படியான மின்சாரமும் வீணாகிறது. இந்த பிரச்சினைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் தீர்வுதான் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், சுருக்கமாக VFD. வலது பக்கம் நடப்பதை கவனியுங்கள். கிரிட்டுக்கும் மோட்டாருக்கும் இடையில் VFD பொருத்தப்பட்டுள்ளது. இப்போது அந்த இன்ரஷ் கரண்ட் ஸ்பைக் இல்லை. மோட்டாரின் வேகம் சீராக படிப்படியாக அதிகரிப்பதை இந்த வரைபடம் காட்டுகிறது. மோட்டாரின் வேகத்தை கட்டுப்படுத்த வால்வ்ஸ் அல்லது டேம்பர்ஸ் போன்ற மெக்கானிக்கல் சாதனங்கள் இனி தேவையில்லை. மோட்டாருக்கு தேவையான பவரை மட்டும் கொடுப்பதால் பெருமளவு மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. ஒரு VFDக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது? மின்சாரத்தை 3 தனித்தனி நிலைகளில் எப்படி இது முழுமையாக மாற்றியமைக்கிறது என்பதை இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உண்மையில் ஒரு இயந்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் கண்ணுக்கு தெரியாத மின்சார அலைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். VFD துல்லியமாக அதையேதான் செய்கிறது. VFDயின் முதல் முக்கியமான விதி, உள்ளே வரும் AC பவரை அதால் நேரடியாக மாற்ற முடியாது. முதலில் அதை உடைக்க வேண்டும். இதுதான் ஸ்டேஜ் 1, த ரெக்டிஃபயர். இதன் வேலை ACயை DCயாக மாற்றுவது. இந்த சர்க்யூட் வரைபடம் ஒரு டயோட் பிரிட்ஜை காட்டுகிறது. 3 AC சைன் வேவ்கள், அதாவது 3 ஃபேஸ் AC பவர் நேரடியாக இந்த டயோடுகளுக்குள் செல்வதை நீங்கள் பார்க்கலாம். டயோடுகள் ஒன்-வே வால்வ்ஸ் போல செயல்பட்டு கரண்டை ஒரே திசையில் மட்டுமே அனுமதிக்கும். வெளியே வரும் அலைகள் ஒரு திசையில் பாயும் DC வோல்டேஜாக மாறிவிட்டது. ஆனால் நிறைய ஏற்ற இறக்கங்கள் உள்ளன. இதை நாம் டைரக்ட் கரண்ட் என்று சொன்னாலும் இது துல்லியமான மோட்டார் கட்டுப்பாட்டிற்கு ஏற்ற நிலையான கரண்ட் இல்லை. ரெக்டிஃபயர் அந்த நிலையான 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை முழுமையாக அகற்றிவிட்டு ஒரு வடிவமில்லாத ரா DC பவரை உருவாக்கியுள்ளது. அடுத்து வருவது ஸ்டேஜ் 2, DC பஸ் மற்றும் கெப்பாசிட்டர் பேங்க். ரெக்டிஃபயரிலிருந்து வரும் இந்த ஏற்ற இறக்கங்களை ரிப்பிள் என்று சொல்லுவோம். இந்த அனிமேஷனில் அந்த ரிப்பிள்ட் DC அலைகள் பெரிய கெப்பாசிட்டர் பேங்க்குள் செல்வதை பாருங்கள். கெப்பாசிட்டர்கள் எனர்ஜியை சேமித்து வழங்கும் அமைப்பாக செயல்படும். வோல்டேஜ் அதிகமாவதை சேமித்து குறைவதை நிறுத்திவிடும். வெளியே வரும் கோட்டை பாருங்கள். அது ஏற்ற இறக்கங்கள் இல்லாத ஒரு சீரான ஃபிளாட் DC வோல்டேஜ் லைனாக மாறிவிட்டது. மோட்டாரில் திடீரென லோட் மாறும்போது அதற்கு தேவையான அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கும் ஸ்டோரேஜ் அமைப்பாகவும் இந்த DC பஸ் செயல்படுகிறது. VFDயின் இறுதி கட்டத்திற்கு தேவையான சுத்தமான நிலையான எலக்ட்ரிக்கல் சப்ளையை இந்த DC பஸ் தான் உறுதி செய்கிறது. ஸ்டேஜ் 3, தி இன்வெர்ட்டர். இதுதான் ஸ்மூத் DCயை மீண்டும் மாறுபடும் AC பவராக மாற்றும் இறுதி பகுதி. இந்த இன்வர்ஷன் செயல்பாட்டை சாத்தியமாக்குவது ஒரு முக்கியமான சாதனம், IGBT, அதாவது இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். IGBT என்பது நகரும் பாகங்கள் இல்லாத ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச். இது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மிக அதிவேகமாக ஆன் மற்றும் ஆஃப் ஆகும் திறன் கொண்டது. இதை வைத்துதான் பல்ஸ் வித் மாடுலேஷன், அதாவது PWM என்ற தொழில்நுட்பம் செயல்படுகிறது. இந்த வரைபடத்தில் DC பஸ்ஸிலிருந்து வரும் ஃபிளாட் DC வோல்டேஜ் இன்வெர்ட்டருக்குள் நுழைகிறது. IGBTயின் அதிரடி ஸ்விட்சிங் செயல்பாடு அந்த நேரான வோல்டேஜ் லைனை வெவ்வேறு அளவிலான செங்குத்து பிளாக்குகளாக வெட்டுவதை கவனியுங்கள். இந்த பல்சஸ்களின் அகலம் மோட்டாருக்கு செல்லும் வோல்டேஜை தீர்மானிக்கிறது. பிளாக்குகளின் மீது வரையப்பட்டுள்ள அவுட்லைனை பாருங்கள். ஃபிளாட் DC அலைகளை வெட்டியதன் மூலம் VFD ஒரு புதிய AC சைன் வேவை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டது. இப்போது இந்த புதிய அலைவரிசையின் வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சி இரண்டும் VFDயின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆரம்பத்தில் இருந்த நிலையான AC பவரை உடைத்து PWM மூலம் தமக்கு தேவையான புதிய AC பவரை உருவாக்கியதன் மூலம் மோட்டாரின் செயல்பாட்டை VFD தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த ஃப்ரீக்வன்சி மோட்டாரின் இயற்பியல் வேகத்தை, அதாவது RPM-ஐ எப்படி மாற்றுகிறது? அதற்கான விடை இந்த AC மோட்டார் ஸ்பீட் ஃபார்முலாவில் உள்ளது. திரையில் உள்ளபடி ஸ்பீட் ஈக்குவல்ஸ் 120 into frequency divided by number of poles. frequency 50 ஹெர்ட்ஸிலிருந்து 40 ஹெர்ட்ஸ், 30 ஹெர்ட்ஸ் மற்றும் 20 ஹெர்ட்ஸ் என்று குறையும் போது ஃபார்முலாவின் படி மோட்டாரின் வேகமும் துல்லியமாக குறைவதை இந்த அனிமேஷன் காட்டுகிறது. VFDயின் வெளிப்புற அமைப்பு
அமைப்பில் கண்ட்ரோல் போர்டு, டிஸ்ப்ளே அல்லது HMI, உள்ளே இருக்கும் வெப்பத்தை வெளியேற்றும் கூலிங் ஃபேன் மற்றும் டேட்டாவை பரிமாறும் கம்யூனிகேஷன் போர்ட்ஸ் ஆகியவை உள்ளன. ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் தகுந்தவாறு ஆக்சிலரேஷன் டைம், டீசலரேஷன் டைம் மற்றும் டார்க் பூஸ்ட் போன்ற VFD பாராமீட்டர்ஸை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மோட்டாரை வேகமாக நிறுத்த முயற்சிக்கும் போது DC பஸ்ஸில் ஓவர் வோல்டேஜ் ஏற்படலாம் அல்லது லோடு கூடும்போது ஓவர் கரண்ட் ஏற்படலாம். இதுபோன்ற ஃபால்ட்டுகளை VFD உடனுக்குடன் கண்டறிந்து சிஸ்டமை பாதுகாக்கிறது. பவர் கன்வர்ஷன் தாண்டி இந்த தர்க்கரீதியான பாதுகாப்பு அடுக்குகள் மோட்டாரை சேதங்களிலிருந்து தற்காத்துக் கொள்கிறது. நவீன தொழிற்சாலைகளில் VFD தனியாக செயல்படுவது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நெட்வொர்க்கின் முக்கிய அங்கமாகும். இந்த டேட்டா ஃப்ளோவை பாருங்கள். ஒரு PLC, மாட்பஸ் அல்லது ஈத்தர்நெட் கேபிள் வழியாக டிஜிட்டல் கமாண்டுகளை VFDக்கு அனுப்புகிறது. அதன்படி VFD மோட்டாரின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் மோட்டாரின் தற்போதைய RPM, வோல்டேஜ் மற்றும் கரண்ட் டேட்டாக்கள் VFD மூலம் திருப்பி அனுப்பப்பட்டு ஒரு SCADA திரையில் கண்காணிக்கப்படுகிறது. VFDயின் சாஃப்ட் ஸ்டார்ட் மற்றும் சாஃப்ட் ஸ்டாப் மூலம் இயந்திரங்களின் தேய்மானம் குறைகிறது, மோட்டாரின் ஆயுள் அதிகரிக்கிறது, அதோடு மின் கட்டணமும் பல மடங்கு சேமிக்கப்படுகிறது. Water treatment pumps, HVAC systems, textile machines மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலைகள் இந்த தொழில்நுட்பத்தை அதிக அளவில் நம்பியுள்ளன. Industry 4.0 மற்றும் IIoT மூலம் VFDகள் தற்போது கிளவுட் மானிட்டரிங் மற்றும் மெயின்டெனன்ஸ் தேவையை கணிக்கவும் பயன்படுகின்றன. இவ்வாறு VFD மென்பொருள் கட்டளைகளை துல்லியமான மெக்கானிக்கல் சக்தியாக மாற்றுகிறது. ரெக்டிஃபயர் மூலம் ACயை DCயாக மாற்றி DC பஸ்ஸில் அதை சுத்திகரித்து மீண்டும் IGBT இன்வெர்ட்டர் வழியாக தேவைப்படும் ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றிக் கொடுப்பதுதான் ஒரு VFDயின் முழுமையான செயல்பாடாகும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. DEVI ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் மூலம் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், PLC புரோகிராமிங், SCADA சிஸ்டம்ஸ், VFDs, AI and IIoT மற்றும் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் போன்ற முழுமையான சேவைகளை வழங்கி வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் சந்தேகங்களை காமெண்டில் கேளுங்கள், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிசினஸ் என்குயரிஸ்க்கு deviautomationSolutions@gmail.com என்ற முகவரியை தொடர்பு கொள்ளவும். Smart technology, powerful solutions. Better tomorrow.